ஹாய் வெல்கம்ஸ் டு ஜோஸ்னிகாஸ் வேர்ல்ட். ஆர்ஐ வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாமா? ஆக்சுவலாக நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து 4 ஃபேமிலிஸ் வந்து ஆர்ஐ வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக் பண்ணி போகிறதுக்காக போயிருந்தோம். இங்கே வந்து நாங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னா காஞ்சிபுரத்துலேருந்து 115 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலி 3 to 4 hours மேக்ஸிமம். டிராஃபிக் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 hours கிட்ட ஆகிடும். லாஸ்ட்டாக நாங்கள் ஆர்ஐ ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். 4 ஃபேமிலி போயிருந்தோம். அங்கே கார் பார்க்லாம் இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் மார்னிங் 6 o'clock காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அங்கே ரீச் ஆக 10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குளிக்க ட்ரெஸ்ஸு, வாட்டர், ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே எடுத்து ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா போகிற வழியில் உங்களுக்கு எந்த கடையுமே இருக்காது. நாங்கள் போகும்போது சீக்கிரமாக போய் ரீச் ஆகனால கூட்டம் எதுவுமே இல்லை. நாங்கள் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ட்ரெக் பண்ண போனோம். இந்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. எங்களுக்கு முன்னாடி யாருமே போன மாதிரியே இருக்காது. ஏன்னா நாங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து ஒன்றா போன மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. போகிற வழியில் தண்ணி தகச்சு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகிற வழி ஃபுல்லாமே க்ரீனரிஸாக செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரெக் பண்ணி போகிற வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அங்கே பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு, நீங்கள் ட்ரெக்கிங் குட்டீஸோட போனீங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். பட் குட்டீஸை பத்திரமா சேஃபாக பார்த்துக்கோங்க. ஏன்னா போகிற வழி கொஞ்சம் ட்ரெக்கிங் அடல்ட்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் குட்டீஸ் கூட்டிகிட்டு போகும்போது மட்டும் கொஞ்சம் சேஃபாக கையை பிடிச்சிட்டு போங்க. ஏன்னா பள்ளம் மேடு எங்கே எது வரும்னே தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். 2 பக்கமும் மரம், மூங்கில் தோட்டம், அந்த மாதிரி செம்ம வைப்ல போகலாங்க. நீங்கள் ஏதோ ரீல்ஸ் எடுக்கணும் இல்லை ஏதாவது பண்ணுனா நீங்கள் அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை. ஏன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை பொங்கலோட நெக்ஸ்ட் டே மட்டும் பொங்கல் அன்றைக்கி போயிருந்தோம். அதனால் கீழே வந்து என்ட்ரன்ஸ் மட்டும் அமௌண்ட் கட்டிட்டு நீங்கள் வந்து உங்கள் ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவை எல்லா வைப்புமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் போனோம். இந்த வழியில் போகும்போது நீங்கள் ஒன்றாவே போயிட்டே இருக்கலாம். போக 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 உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் வந்து ட்ரக்கிங் எஃபெக்ட்டுக்கு வந்துடுங்க. அது செம்ம சூப்பராக மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும், கல்லில் போகிற மாதிரி இருக்கும், ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் அருவி எல்லாமே நிறையா இருக்கும். போகிற வழியெல்லாம் நீங்கள் செம்மையாக நேச்சர்ஸை என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். அங்கங்கே தண்ணி இருக்கும். நீங்கள் அங்கே நின்று ஃபோட்டோஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். பட் எல்லா இடமும் வழுக்குது. கொஞ்சம் பார்த்து சேஃபாக காலை வைங்க. எல்லா இடமும் இந்த குட்டி குட்டி பாறைங்க கல் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக போகலாம். போகிற வழியில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு அங்கங்கே உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர்ஸில் எழுதி போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போகலாம். போக போக கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, போயிடலாம். பட் குட்டீஸை கூட்டிகிட்டு போக மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும். நாங்கள் போகும்போது அந்த வேலை எது மழை இல்லாதனால, தண்ணி இல்லாதனால எங்களுக்கு வலிக்க விடலை. சில பிளேஸ் எல்லாமே கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளேஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போய்க்கோங்க. குட்டீஸ் கையை பிடிச்சிட்டே போங்க. அவங்களை தனியாக விடாதீங்க. ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்குது. அதனால் அவங்கள கூட கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கூட்டிகிட்டு போங்க. சில நாங்கள் ஸ்டார்டிங்கில் வெறும் ஃபால்ஸ்க்கு மட்டும் தான் போகலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். பட் ட்ரெக்கிங்கும் இருந்துச்சுன்னா நல்லா டைம் பாஸ் ஆகும். அது கொஞ்சம் மெமரிஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ட்ரெக்கிங்கும் சேர்த்து பிளான் பண்ணால அது எங்களுக்கு நாகலாபுரம் இந்த ஆர்ஐ வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரெஃபர் பண்ணாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதனால் சரி நம்ம போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர்ஸ் மூலம் தான் நாங்கள் வந்தோம். ஆக்சுவலாக ட்ரெக்கிங் இது எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. சும்மா யூடியூப் வீடியோஸ் சர்ச் பண்ணோம். ஓகேவா தான் இருக்குது. பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு டெப்த்தாக இந்த மாதிரி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. அதனால் நீங்கள் ட்ரெக்கிங் ப்ளஸ் ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்த நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து நாங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க போயிட்டு அதுக்கு மேலேயே இன்னும் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாம். பட் நாங்கள் குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தனால ஃபஸ்ட்டு ஃபால்ஸோட ஸ்டாப் ஆகிட்டோம். அதுக்கு மேலே இருக்கிற ஃபால்ஸ் வந்து நாங்கள் ட்ரையே பண்ணலை. ஏன்னா குட்டீஸ் வச்சுட்டு நம்மளால போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதோட வாட்டர் ஃபால்ஸ்க்கு மட்டும் இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த பார்த்தீங்களா போகிறது செம்ம வைப்பாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் ஸ்டார்டிங்கில் போகும்போது சும்மா மேலே எவ்வளோ பேர் இருந்தாங்களா, ஒரு 20 to 30 மெம்பர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேர் தான் இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு அங்கே லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு பே பண்ணணும். பே பண்ணிவிட்டா நீங்கள் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகலாம். அது குட்டீஸ்லாம் செம்மையாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணியில் இறங்கினா அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மிதக்கலாம், ஸ்விம் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் ஒரு 1/2 hour போகவே கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சமாக கூட்டம் இருந்தது. ஒரு 100-150 பேர் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடுங்க. அங்கே ஒரு 10 ரீச் ஆகிற மாதிரி போயிடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். நாங்கள் போகிறப்ப கூட்டம் இல்லாதனால எங்கள் ஃபேமிலிஸ் மட்டும் என்ஜாய் பண்ணிகிட்டே போனாங்க. பட் கூட்டமாக இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் நின்று பார்த்து போகிற மாதிரி ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வழி இல்லாத, இன்னாக்கிறவங்களுக்கு வழி இல்லாத கொஞ்சம் அப்படி இருந்தது. பட் நாங்கள் மட்டும் போனனால எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் மட்டும் எங்கள் வேலை நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ நீங்கள் கிளம்புறவங்க ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எல்லாமே அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சுங்க. எல்லா பேச்சுலர்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே வேறு லெவல் வைப்பில் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சாங்ஸ் கேட்டுகிட்டே போகிற வழியில் வந்துட்டு இருந்தாங்க. அது இல்லாத ஃப்ரெண்டில் வந்து சமைச்சு கூட தராங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அங்கே பிரியாணிஸ் என்னென்ன வேணுமோ அதை சொல்லிட்டீங்கன்னா அதை உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கொஞ்சம் தூரம் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ. அதனால் நாங்கள் முன்னாடியே போயிட்டு வந்தனால எங்களுக்கு ஃப்ரெண்டில் எந்த கடையுமே இல்லை. நாங்கள் சீக்கிரமாக நாங்களே ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்பினாலும் ரிஸ்க் தான். பட் அதுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடியே பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அந்த பிரியாணி சாப்பாடு ஃபேமிலிஸ்லாம் வரவங்க என்ன பண்ணால் எல்லாமே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு. நாங்கள் எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் இல்லாத போயிடாதீங்க. அங்கே வாங்குறதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்காது. ஒரு 1 hour கிட்ட எடுத்துக்குது. குட்டீஸில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா இன்னும் டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போகும்போது நம்ம ஜாலியான வைப்பில் போயிடலாம். பட் ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க மறக்காமல். வாட்டர் ஃபால்ஸை பார்த்துடலாமா?
ஃபைனலாக ரீச் ஆகிட்டலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இங்கே கூட்டம் அவ்வளோவா இல்லை. நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இருக்கிறதுல ஒரு 10-15 பேர் எங்கள் ஃபேமிலியிலேருந்து தான் இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு ஒருத்தராக தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே ஃபஸ்ட்டு ஒரு கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங் பயமாக இருக்கிறவங்க அந்த கயிறை பிடிச்சிட்டு பொறுமையாக இறங்கலாம். என்னோட ஃபேமிலி ஃபிக்டர்ஸும் பாருங்கள். இது ஆக்சுவலாக குட்டீஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டனால அவங்க என்னென்னா மிதக்குறாங்க. உள்ளே இறக்கும் போல் உள்ள கொஞ்சம் ஆழம் இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக ஸ்விம் பண்ணுற மாதிரி இங்கேயும் அங்கேயும் மிதந்துட்டே இருப்பாங்க. தலையில் கவுந்து படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிதந்துட்டே இருக்காங்க பாருங்க. கையை மட்டும் நீங்கள் ஆட்டினா போதும். ஏன்னா அந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கிறதுனால நீங்கள் மிதந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி லைஃப் ஜாக்கெட் வியர் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணுங்கள். அங்கே வந்து லைஃப் ஜாக்கெட் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஜாக்கெட் வந்து கொடுப்பாங்க. அது டைட் பண்ணி விடுவாங்க. அதனால் நீங்களே லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இதில் விடக்கூடாது. அது கால் வழியெல்லாம் போட்டு ரொம்ப ப்ராப்பராக கட்டி விடுவாங்க. அப்போ தான் லைஃப் ஜாக்கெட் மேலே வராத நீங்கள் மிதக்க முடியும். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு மேலே ஏறுறோம் பார்த்தீங்களா, இது ஏறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறுங்க. லைஃப் ஜாக்கெட் இருக்கிறவங்க மட்டும் மேக்ஸிமம் ஏறுங்க. எங்கள் பக்கத்துலேயே எங்கள் ஃபேமிலிஸ் இருந்ததுனால குட்டீஸ் ஒருத்தர் பொண்ணு மட்டும் குட்டீஸ் மட்டும் ஏற்றணும். நம்ம தான் ஏறி இருக்கேன். அங்கே எங்கள் அப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் இருந்தனால அந்த பாறையில் இருக்கும்போது ரொம்ப வழுக்குங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துருங்க. கீழே இருக்கிறவங்களும் எங்களோட ஃபேமிலிஸ் தான், மேலே இருக்கிறவங்க எங்களோட ஃபேமிலிஸ் தான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட் அங்கே மேலே ஏறதை வந்து குட்டீஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மேலேயும் நான் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேங்க. அந்த ஃபால்ஸ் தான் அங்கே இருக்கிறதுலே வேறு லெவல். அங்கே வந்து தண்ணி கண்டினியூவாக வந்துட்டே இருக்கிறனால நீங்கள் ஏறும்போது காலை வச்சு பொறுமையாக ப்ராப்பராக ஏறணும். மேலே ஏறணும் ட்ரை பண்ணிங்கன்னா வலிக்கிட்டு தான் கீழே இறங்குவீங்க. அதனால் கூட எங்கள் அப்பா இருந்தனால பிடிச்சிட்டு ப்ராப்பராக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட்ஸ் இல்லாமல் யாரோட ஹெல்ப் இல்லாத இங்கே ஏறவும் முடியாது. பட் ஏறி இருக்கும்போது எல்லாருமே உங்களை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அந்த இடம் ரொம்ப வழுக்கிற இடம். பி கேர்ஃபுல்லாக தான் அந்த இடத்துல ஏறுற மாதிரி இருக்கணும். அதனால் நீங்கள் ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பார்த்து ஏறுங்க. ஏன்னா ரொம்ப வழுக்கிற இடம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஏறி விளையாடலாம் கூடாது. பேரண்ட்ஸ் இல்லாத போகவே கூடாது அந்த இடத்துக்கு. பட் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே நீங்கள் தண்ணியில் ஸ்விம் பண்ணுறவோட எனர்ஜி வந்து வேறு லெவலில் இருக்கும். வைபு வேறு லெவலில் இருக்குங்க. ஃபைனலாக நாங்கள் அங்கே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஏன்னா டைம் எங்களுக்கு பசங்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 11க்கு ரீச் ஆனனால அங்கே விளையாண்டுட்டு நாங்கள் 1.5 ஹவர்ஸ்லேயே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். முடிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஒரு குட்டி ரூம் இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே போய் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் ட்ரெக்கிங் போகணுமே 1 ஹவர். அதனால் என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் வந்து ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தராக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிட்டன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சனால. அதுவும் இல்லாத ரொம்ப பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் அப்படியே ஒவ்வொருத்தராக தனித்தனியாக பிரிஞ்சு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே நாங்கள் போகிற வழியில் ஒரு கடை இருந்தது. அங்கே தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம். அது இல்லாத நாங்கள் வந்து மார்னிங் வரும்போதே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இடையில பசிச்சுன்னா என்ன பண்ணுறது, பட் அங்கே கொண்டு போகல. நாங்கள் கார்லேயே வச்சுக்கிட்டோம். போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலான்னு எல்லாத்து வீட்டிலேருந்து ஒரு வெரைட்டி ரைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் நாங்கள் போகிற வழியில் அங்கே ஒரு பிளேஸ் இருந்தது. அந்த பிளேஸில் வந்து நிறுத்தி நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பசி தாங்கல, குட்டீஸ்லாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு. இதுதாங்க எங்கள் ஆர்ஏ ஃபால்ஸ் ட்ரிப்போட ஓவர் வியூ. இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னா என்னோட ஷார்ட்ஸை பார்த்துக்கலாம். ஜோஸ்னிகா சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வ்ளாக்ல சந்திப்போம்.